வணக்கம். பணியை பற்றிய உள்ளுணர்வு அப்படிங்கிற தலைப்பில் நாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கேரியர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன, கல்லூரியில் நாம் ஏன் பணி பற்றிய புரிதலோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடங்கணும். அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு காலேஜில் படிக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போகணும்னு இல்லை, அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம். இன்னும் சில பேர் என்னன்னாக்கா காலேஜ் படிக்கிறதே ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு தொழில் செய்வாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, கணக்கு வழக்கு நல்லா தெரியும், யாரோட வேணும்னாலும் போய் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் கல்லூரி வாழ்க்கையில் கிடைக்கிது. அதனால் நம்ம காலேஜ் லைஃப்பில் போய் ப்ரிஃபர் பண்ணுவோன்ட்டு காலேஜில் படிக்கிறவங்க உண்டு. அதுக்கப்புறம் சொந்த தொழில், அவங்க பாரம்பரியமாக சொந்த தொழில் இருக்கும். இந்த ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்தியாவில் தான், மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது. அப்பா செஞ்ச தொழிலை மகன் செய்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வெஸ்ட்டில் கிடையாது. பையனுக்கு வேறு எதுலையாவது விருப்பம் இருக்கும், அவன் வேறு ஏதாவது செய்வான். அப்பா செஞ்ச பிஸ்னஸ் அவன் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அப்பா செஞ்ச தொழிலை பையன் செய்யணுங்கிறதும் இல்லை. இப்போ நம்ம ஊரில் எப்படின்னா, அப்பா டாக்டராக இருந்தால் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, பையன் எசென்ஷியலாக டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் பையன் அதை நிர்வகிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ்ங்கிற கான்செப்ட் இருக்குது. மற்றபடி வெஸ்டர்னில் பார்த்திங்கன்னா அங்கே டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் இந்த மாதிரி அது மூலமாக கம்பெனி நடத்துவாங்க. அந்த ஹைரார்கி படி வரணுங்கிற அவசியம் இல்லை, ஃபேமிலி ஹைரார்கி படி வர்றதுக்கான ரீசனும் அங்கே இருக்காது. அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணுவேன்னு முதலே முடிவெடுத்துருவாங்க. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டு படித்தார், சுப்பிரமணியன் பேர். அவர் பிஎஸ்சி அக்ரி படிக்கும்போதே அவருடைய நோக்கம் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணணும். அவங்க அப்பா கிளாத் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ இவர் சொன்னார், நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேனார். அதே மாதிரி இவர் படித்து முடித்தார். படித்து முடிச்சுட்டு நாங்கள்லாம் கூட பிஎஸ்சியோடு நிறுத்திட்டோம். ஆனால் இவர் எம்எஸ்சியும் படித்தார். சரி, அப்போ கூட சில பேர் நினச்சாங்க இவர் எம்எஸ்சி படிக்கிறாரு, எம்எஸ்சி படிச்சுட்டு மறுபடியும் ஒரு ப்ரொஃபஸர் ஆவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் எம்எஸ்சி படித்தார், அப்படியே அவர் இந்த இதுக்கு வரல, இந்த வேலைக்கு வரல. அவர் சொந்தமாக தொழில் பண்ணி இப்போ சேலத்தில் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் கேரியர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வேலைக்கு போகணுன்னு இல்லை, சொந்தமாக தொழில் தொடங்கலாம், மேலே படித்து பெரிய ரிசர்ச் ஸ்காலராக பெரிய அகாடமிஷியன்ஸாக வரலாம், அல்லது நீங்கள் உங்கள் கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகலாம், அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம், அல்லது ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக ஆகலாம், ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ சில பேருக்குலாம் என்னென்னா, கல்லூரியில் சேரும்போதே எனக்கு இதுதான் நோக்கம். எங்கள் கல்லூரியில் ஒரு மாணவர் இருந்தார், அவர் சேர்ந்தப்பயே நான் அரசியலில் தான் ஈடுபடுவேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் அரசியலில் ஈடுபட்டார், அரசியலில் வெற்றியும் பெற்றார். அதுக்கப்புறம் அவர் பெரிய பதவிகள்லையும் இருந்தார். அதனால் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு முதல்ல அதுக்கான மன தயாரிப்பு கல்லூரியில் முதல் ஆண்டு படிக்கும்போதே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் நான் வெளியில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா, எல்லாம் முடித்த பிறகு அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத காலேஜ் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நீங்கள் முதல் ஆண்டிலிருந்தே நீங்கள் போகணும். அப்படி போனீங்கன்னா தான் அதில் வெற்றி பெற முடியும். ரெண்டாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இதை பற்றி நிறையா நம்ம பேச போகிறோம். கேம்பஸ் இன்டர்வியூன்னு மட்டும் இல்லை, ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு என்ன தேவை, ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன தேவை, நீங்கள் ஒரு பெரிய ஃபார்மில் ப்ரமோஷன் வைக்கிறாங்கன்னா அப்போ நடத்தக்கூடிய அந்த இன்டர்வியூவில் எப்படி நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும், இது மாதிரி பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு காலேஜில் படிக்கும்போது மதிப்பெண்களை அடிப்படையில் வைத்துத்தான் மாணவர்களை அவர்கள் எடை போடுகிறார்கள். ஆனால் ஒரு ஃபார்ம் எப்படின்னாக்க மதிப்பெண் முக்கியம் இல்லை, அதுக்கு அகாடமிக்காக ஒருத்தர் பிரைட்டாக இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. என்னுடைய கம்பெனியில் சேர்த்துனா எனக்கு நீங்கள் எவ்வளோ லாபம் சம்பாரித்து கொடுப்பீங்க, எனக்கு என்ன குட்வில்லை சம்பாரித்து கொடுப்பீங்க, எனக்கு என்ன லாபம்,
நான் உங்களுக்கு ₹1 செலவு பண்ணால் எனக்கு ₹100 கிடைக்குமா? இதுதான் பிஸ்னஸ் மைண்ட். இந்த பிஸ்னஸ் மைண்டோடு தான் உங்களை ரெக்ரூட் பண்ண வருவாங்களே ஒழிய தே ஆர் நாட் தேர் டு டூ சோஷியல் சர்வீஸ். எஸ், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. சில ஃபர்ம்ஸு அவங்க என்ன ப்ராடக்ட் செய்கிறாங்களோ அது சோஷியல் டிமாண்ட்ஸை மீட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், அது சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கொசுவத்தி தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொசுவத்தி கொசுக்களை போக்குது, அதனால் கொசுக்களால் வரக்கூடிய நோய்கள் குறைகின்றன. அந்த வகையில் அது ஒரு நல்ல ப்ராடக்ட். இதுவே ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய நோக்கம் சமூகத்திற்கு ஹெல்த்தை கொடுக்கணுங்கிறது இல்லை, மாறாக என்னென்னா அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறது. பியூர்லி ஆன் பிஸ்னஸ், பியூர்லி ஆன் ப்ராஃபிட். இந்த அடிப்படையில் தான் அவங்க இயங்குவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமூகத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பொருள்களை உற்பத்தி செய்கிறது. இப்போ ஒரு உழவர் அரிசியை விற்கிறாருன்னா ஒரு லாபத்துக்கு விற்கல, லாபமே அதில் அவருடைய நோக்கம் அல்ல. அவர் எவ்வளவு செலவு செய்தாரோ அதை விட கொஞ்சம் அவருக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த அரிசியை விற்கிறார். அரிசியை விற்பதற்கும் ஒரு லாகிரி வஸ்துவை விற்பதற்கும் உடலுக்கு கேடு விளைவிக்கிற பொருளை விற்பதற்கும், ஒரு போதைப் பொருளை விற்கிற ஒரு ஹெல்த்தியாக கொடுக்குறாரு கிடையாது. முழுக்க லாபத்தை அடிப்படையில் வச்சு அது மக்களுடைய உடல் நலம் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்கிற அடிப்படையில் தான் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் ரகசியமாக வைத்து விற்பனை செய்கிறார்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டு அவங்களுக்கு தேவையாக இருக்கா அப்படிங்கிறதான் முக்கியம். அப்போ அவங்களுக்கு தேவையான என்னவோ அந்த டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதை முதலாவது ஆண்டில் இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி நீங்கள் அதை அடைந்தால் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது நீங்கள் நல்லா ஷைன் பண்ணுவீங்க. அப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, ட்ரெஸ்ஸிங் கோடே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கேஷுவலாக ஒரு மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்தினா கூட அதில் டிஷர்ட்டோடு வருது, ஒரு பேனா இல்லாமல் வருது. இதெல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப தே ஆர் வெரி வெரி கேஷுவல் அபவுட் த ஹோல் ப்ராசஸ். நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டர்வியூவுக்கு போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க? இப்போ இது எப்படி திடீர்னு வருமா? வரவே வராது. எங்களுக்கு எங்கள் அகாடமியில் ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துக்கும் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். நீங்கள் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு நீங்கள் கிளாஸுக்கு போக முடியாது. நீங்கள் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு கெட் டுகெதருக்கு போக முடியாது. ஈவினிங் ஒரு டின்னர்னாக்க ஃபார்மல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போக முடியும். எல்லா இடங்களுக்கும் நீங்கள் ஷூ போட்டுட்டு போகணும். மெஸ்ஸுக்கு கூட நீங்கள் ப்ராப்பராக தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போக முடியும். நீங்கள் ஒரு சால்வையை சுற்றிக்கிட்டோ ஒரு குள்ளாயை போட்டுக்கிட்டோலாம் போக முடியாது. அது ஏன் அப்படின்னா, ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் ஷுட் பி தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் எப்போ வரும்? இதை நீங்கள் தொடக்கத்திலிருந்தே இதுக்கு பயிற்சி பண்ணிங்கன்னா தான் வரும். அப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் கோடு, உங்களுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன், உங்களுடைய கர்ட்டசி, உங்களுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பற்றியே நான் நிறைய பேசவிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்ல விரும்புகிறது, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் போய் நான் ஒரு நல்ல ஃபேர்மில் பிளேஸ்மெண்ட் அடையணும்னு நீங்கள் விரும்புகிறதுல தப்பில்லை. சில பேருக்கு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ்னால் உடனடியாக வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வேலைக்கு போய் அவங்க அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸு நிறைய கடன் வாங்கி படிக்க வச்சுருப்பாங்க. அந்த கடனெல்லாம் அடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அதனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த ஸ்கில்ஸை முதலாவது ஆண்டிலிருந்தே நீங்கள் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது இன்னொரு பக்கம். கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கல, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் விரும்பினது ஒரு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் தான் போகணுன்னு விரும்புகிறீங்க, பட் கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்கல, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்குத்தான் நான் உங்களுக்கு விடை சொன்னேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிடைத்த ஒரு உத்தியோகம், நான் ஒரு முறை ஒரு பேங்க்கில் அவங்க இந்த கிளரிக்கல் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணவங்களுக்கு வேலிடிக்ஷன் ட்ரைனிங், வேலிடிக்ஷனுக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. நான் போயிருந்தப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பிஇ படித்தவங்க, எம்இ படித்தவங்க இருந்தாங்க. ஒரு பணியில் போய் உட்காந்துடணும், அதுக்கப்புறம் சுயமாக சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம். செக்ரட்டேரியட்லேயே
பிஹெச்டி படிச்சுட்டு ஏஎஸ்ஓவாக வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வின் பண்ணுறவங்க பலரை பார்த்துருக்கேன். அதனால் முக்கியம் என்னென்னா நம்முடைய இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவாக்கி கொள்வதற்கு பொருளாதாரத்தில் நாம் நம் சுயமான கால்களில் நிற்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதை எப்படி பழகணும்? அதுக்கு தான் என்னென்னா வெளியே வந்த உடனே நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வேக்கன்சிஸ்னு வருது. அது எதையாவது ஒன்று அப்ளை பண்ணி போய் சேர்ந்து நம்ம ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸை நம்ம கடைப்பிடிக்க முடியும். ஏன்னா பெற்றோரால் சப்போர்ட் பண்ண முடியாது. 4 வருஷம் படிக்க வச்சதே அதிகம், 5 வருஷம் படிக்க வச்சதே அதிகம், 3 வருஷம் படிக்க வச்சதே அதிகம். அப்படி முதல் தலைமுறையில் படிக்கிற பல மாணவர்கள் இருக்கிறார்கள். அவங்க பெற்றோரால் அதுவே கஷ்டம். நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ். அந்த சிங்கிள் பேரண்ட்ஸு போய் எங்கேயோ போய் வீட்டு வேலை செஞ்சு வந்து ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது என்னென்னா ஒரு வருமானம். அந்த வருமானத்துக்காக ஏதாவது ஒரு பணியில் சேரணும்னா அந்த வருமானத்திற்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் பரவாயில்ல. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாத பட்சத்தில் அவங்க ஒரு நல்ல பணியில் சேர்ந்து அவங்க கொஞ்சம் சம்பாதிச்சு அதில் மிச்சம் பண்ணிக்கிட்டு ஈவினிங் டைமில் ஏதோ ஒரு படித்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு தங்களை வந்து ஒரு நல்ல பணிக்கு அவங்க இன்னும் உயர்ந்த பணிக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இதை பற்றி தான் நான் முதல்ல இருந்தே சொன்னேன். பல்வேறு விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களில் பல மாணவர்கள் அந்த இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை எழுதணும்னு முயற்சி பண்ணுறதில்ல. ஒரு சில காலேஜஸில் போய் நான் பேசியிருக்கேன். நீங்கள் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் எழுதலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்ஸ்டன்டேனியஸாக சொல்ல பதில் என்னென்னா, சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் இது வரைக்கும் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் எழுதுனவங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அது கஷ்டமானு கேட்டிருக்கீங்களா? சரி, பழைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்துருக்கீங்களா? அது உங்களுக்கு கஷ்டமாக தோணுதா? இல்லை. 4 கோர்ஸ் எடுக்கிறவங்க தான் அதில் சேர முடியும். ஒன்று வந்து சிவில், இன்னொன்று மெக்கானிக்கல், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல், 4வது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இந்த 4 கோர்ஸ் எடுக்கிறவங்க தான். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் படிக்கிறவங்க சேர முடியுமானா முடியாது, வாய்ப்பு கிடையாது. ப்ரொடக்ஷன்ஸ் படிக்கிறவங்க சேர முடியுமானா வாய்ப்பு கிடையாது. டெக்ஸ்டைல்ஸ் படிக்கிறவங்க சேர முடியுமானா வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த 4 கோர்ஸ் படிக்கிறவங்களுக்குள்ள அந்த போட்டி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இதுவே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இவங்க 4 பேர் தான் பண்ண முடியும். இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் உள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஹியூமனிட்டிஸ் படித்தவங்க அதை எழுத முடியாது. லிட்ரேச்சரோ ஆர்ட்ஸோ அல்லது ஹிஸ்ட்ரியோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ இதெல்லாம் படித்தவங்க எழுத முடியாது. யார் எழுதலான்னாக்க சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டு இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற காரணத்தினால அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதுவே ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அந்த 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 காம்படிஷனுடைய அரீனா ரொம்ப சின்னதாகிடுது, அந்த ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாகிடுது. அப்போ நீங்கள் 4 கோர்ஸ் தான், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இந்த கோர்ஸஸை படித்தவங்க ரொம்ப அழகாக இதுக்கு தொடக்கத்திலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் எழுதுனாங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க எல்லாமே இந்த இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் படித்தவங்க தான். ஸோ இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ்க்கு நீங்கள் காலேஜில் சேர்ந்ததுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த சிலபஸ் எடுத்துக்கணும். அந்த சிலபஸையும் நம்ம சிலபஸையும் வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட் இயரில் நம்ம சிலபஸும் அவங்க சிலபஸ்லேயும் என்னென்ன வேரியேஷன், நம்ம சிலபஸோடு எது ஒத்து போகுது, எது ஒத்து போகலை, நம்ம சிலபஸோடு எது ஒத்து போகுதோ அதுக்கு நாம் டீப்பாக படிச்சுக்க வேண்டியது, அதில் இருக்கிற கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம சிலபஸில் இல்லாதது எது வருதோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஸர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்னென்ன புக்ஸு, அதுக்கு என்னென்ன ஜேர்னல்ஸு, என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, இதை வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் ஒரு ரிக்வெஸ்ட் கூட வைக்கிறேன். நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய கோச்சிங் பண்ணுறீங்க, சாயந்தரமாக ட்ரைனிங் வைக்கிறீங்க, அந்த பசங்களுக்கு வந்து நிறைய பேரை வந்து அட்ரஸ் பண்ண வைக்கிறீங்க. முழுக்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தனியார் நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி தயார் செய்கிறீங்க. அது சரி.
ஆனால் அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். நம்முடைய நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வளமான பங்களிப்பு செய்யக்கூடிய இளைஞர்களை உருவாக்குவதும் நம்முடைய கடமை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே சார்ட் அவுட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஐஏஎஸ் எழுதணும், ஐபிஎஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஐஏஎஸ் எழுதணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்லை. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதணும்னு. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதுறதுக்கு பற்றிய ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோடக்டரி டாக்கு கொடுங்க. அதில் யாராவது சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணவங்க இருப்பாங்க, தமிழ்நாட்டிலே இருப்பாங்க அல்லது பக்கத்து மாநிலத்தில் இருப்பாங்க. ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஒரு சிம்போசியம் நடத்துங்க. அந்த எக்ஸாமே எப்படி எழுதுறது, அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸு. ஏன்னா எங்கே போகிறோன்னு தானே தெரியணும். ஒரு பஸ்ஸு நின்றுட்டுருக்குன்னு ஏறிடக்கூடாது. அந்த பஸ்ஸு நாம் போகிற இடத்துக்கு போகுதாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது, பளபளன்னு மின்னுது, டயர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு பஸ்ஸில் ஏறிட மாட்டோம். நாம் பார்க்குறது ஃபஸ்ட் எடுத்தோடனே எந்த ஊருக்கு போகுதுன்னு தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த பஸ்ஸை பார்ப்போம், இது ஓட்ட பஸ்ஸா, உடஞ்ச பஸ்ஸா, நல்ல பஸ்ஸா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறுவோம். 4 பஸ்ஸு இருந்துச்சுன்னா ஒரே ஊருக்கு போகிறதுல அது எது சொஃபஸ்டிகேட்டட்னு சூஸ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் என்னன்னாக்கா அவங்கள கூப்பிடுங்க. அவங்க போக வேண்டிய இடம் எது, அதுக்கு ஒரு சிம்போசியம், அழகான ஒரு சிம்போசியம் நடத்துங்க. அந்த சிம்போசியத்தில் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் படிக்கணும்னு. அப்போ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒன்று இத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் 500க்கு மேலே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறைய பேர் கிராஜுவேட்ஸு இதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பித்தாங்கன்னா 2 அட்வான்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து இப்போ சிவில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிவில்லையும் அவங்களுடைய நாலேஜ் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சிவில் என்ஜினியராக போனாங்கன்னா, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் போகாமல் சிவில் இன்ஜினியராக போனாலும் அங்கே அவங்க நல்லா ஷைன் பண்ண முடியும். அவங்க அகாடமிக்ஸ்லேயே வந்தாலும் நல்லா ஷைன் பண்ண முடியும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் அவங்க மனசில் ஊன்றுவதும், அவங்களுக்கு எப்படி படிக்கணும் என்கின்ற அந்த உத்திகளை சொல்லிக் கொடுப்பதும், அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக சில வகுப்புகளை நீங்கள் மேற்கொள்வதும், அவர்களை ஊக்கப்படுத்துவதும் அவசியம். இது ஒரு மாதிரியான கேரியர் கான்ஷியஸ்னஸ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிற காலேஜ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யாருமே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எழுதுறதில்ல. பெருசாக தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப குறைவான பேர் தான் எழுதுகிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸுங்கிறது ஒரு சென்ட்ரல் சர்வீஸ். மிக உயர்ந்த இடங்களில் போய் உட்கார முடியும், நல்ல மரியாதையோடு பணி செய்ய முடியும். இந்தியாவினுடைய பொருளாதார திட்டங்களை வகுப்பதற்கு அவர்களும் ஒத்துழைப்பை நல்க முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழலில் நம்ம என்ன பண்ணணும், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீசஸை எழுதுறதுக்கும் மாணவர்களுக்கு ஊக்கம் தரணும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதை தாண்டி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குது, நம்ம போக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ரெண்டாவது, நீங்கள் இப்போ என்னென்ன வெவ்வேறு விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குங்கிற ஒரு அந்த கேமெட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்க எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், படித்தா வேலையே கிடைக்காதுன்னு இந்த பசங்களாம் இன்ட்ரெஸ்டே காமிக்காமல் இருக்காங்கன்னு. அது உண்மையில்லை. நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிருந்தேன், அந்த ஓரியன்டேஷன் பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அவ்வளவு அட்டென்டிவாக கவனித்தாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு சின்ன பதற்றம் இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றிய ஒரு சின்ன அச்சம் இருக்கிறது. அதனால் என்னென்னா, எதிர்காலத்தை வளமாக நம்ம எப்படியாவது ஆக்கிக்கணுமே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன், ரொம்ப சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, ஒரு தாகம் இருக்குது, நம்ம எப்படியாவது படிக்கணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்போ அவங்க எல்லாருமே வந்து யூபிஎஸ்சி எழுதி பெரிய சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வரலாம், எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உச்சிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க, கை கட்டுற கிளையை பிடிச்சிக்குவீங்க, அதுக்கப்புறம் தான் கால் வச்சு அடுத்ததுக்கு போவீங்க.
அப்புறம் கொஞ்சம் கால் வச்சு இன்னும் கொஞ்சம் அடுத்ததுக்கு உயரத்துக்கு போவீங்க. அப்போ எடுத்தோடனே யாரும் உச்சியில் போகிறதில்ல. நான் ஒரு தடவை சொன்னேன், நீங்கள் முதல் மாடிக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் படியில் அடி எடுத்து வைக்கணும். முதல் மாடிக்கு முதல் படியிலேயே அடி எடுத்து வைக்காமல் நம்ம போக முடியாது. அதனால் என்னென்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு உத்தியோகம், அந்த உத்தியோகத்தில் அவங்களுக்கு ஒரு சம்பளம். எதுக்காக அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை. ஒரு எக்ஸாமு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கடுத்தது ஏன்னா சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கிறாங்க. குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1, அப்புறம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவர் ஒருத்தர். இந்த இளம் பகவத்னு தூத்துக்குடியில் கலெக்டராக இருக்கார். இவர் இந்த எல்லா எக்ஸாமும் படிப்படியாக வந்தவர். அது மாதிரி நீங்கள் முதல்ல ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும், நம்மளால் முடியும். ரெண்டாவது, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே உத்தி ஒன்று தான். சப்ஜெக்ட் வேறு, சிலபஸ் வேறு, நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வேறு, லெவல் ஆஃப் காம்படிஷன் வேறு, பட் உத்தி ஒன்று தான். எல்லாத்துக்கும் ஒரே உத்தி தான். அந்த உத்தியை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதி நம்ம உள்ளே போகணும். அதுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கணும். என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் எழுதுறதே இல்லை, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எழுதுறதில்லை. இதெல்லாம் எழுதுனீங்கன்னா தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே உட்கார முடியும். அவங்க தமிழில் பேச முடியும், வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட தமிழில் பேச முடியும், அவங்க நல்ல பணி செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் அந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ்னு அவங்க எய்ம் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 4.3 லட்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த 4.3 லட்சம் பேரை எப்படி ஆரம்பித்தோம்? இந்த சேனல் ஆரம்பித்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கோவிட் வந்துருச்சு, எல்லாம் லாக் அவுட், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் தன்னுடைய பணியை க்ளோஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ட்ரைனிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்போ நான் தான் அங்கே டிரெக்டராக இருந்தேன். அப்போ நான் முடிவு பண்ணேன், we can have ஆன்லைன் கோச்சிங். அப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்டாஃப் வீட்டில் உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் ஆன்லைன்லேயே. இது என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் பார்த்தோம் கோவிட் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வெவ்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே ஜோசப் ராஜசேகர்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் சுலோச்சனான்னு ஒரு அம்மா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் அந்த எய்ம் டிஎன் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது என்னாச்சுன்னா, தொடக்கத்தில் குறைவாக இருந்தவங்க இன்றைக்கி 4.3 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்கேயாவது போகும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த சேனலை நான் பார்க்குறேன், இதில் நல்ல பலன் இருக்குது, நாங்கள் இதை படிச்சுட்டு கிளியர் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா எஸ்ஐ போஸ்ட்டு, அப்புறம் கான்ஸ்டபிள் போஸ்ட்டு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் பல போஸ்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் அவங்க போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்னன்னாக்க, இந்த காலேஜில் இருக்கிறவங்க முதல்ல இந்த மாதிரி பசங்க, இந்த மாதிரி ஒரு மார்ஜினல் செக்ஷன்ஸ்லேருந்து வர பசங்கள்லாம் அழைச்சி அவங்களுக்கு இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். அவங்க என்ன ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் வாரத்தில் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு ½ a டே உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்குறோம், இந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டு வாங்க, அதில் என்னன்னு கைடன்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கைடன்ஸ், அந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணும்போது என்னென்னா, அவங்களுக்கு என்ன படிக்கணும் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மனசில் வச்சு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் நம்ம செலக்ட் ஆகணும், நாம் சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீஸ்க்கு நம்ம செலக்ட் ஆகணும். அப்போ இதை மனசில் வச்சே படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி படிக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, அவங்க காலேஜ் முடியறதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்துடும். இதெல்லாம் செய்கிறதுக்காக சில பேர் ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி படிக்கிறது என்னன்னு சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க, இலவசமாக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த காலேஜ் அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மென்டர்ஷிப் பண்ணணும். அவங்கள மென்ட் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணி கூட்டு வரணும். அப்போ
இந்த என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த முழு கேலரியை அவங்ககிட்ட ஒரு பெனோராமிக் வியூ காமிச்சோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தங்களை தயார் பண்ணிக்குவாங்க. இதுதான் அந்த கேரியர் கான்ஷியஸ்னஸை வளர்க்குறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது குறித்து மேலும் நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.